ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப பசிக்குது, இமீடியட்டாக ஏதாவது வேணும், ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் ஏதாவது இருக்கும் இது அதை வச்சு சமைக்கணும் அப்படின்ற ஒரு காரணம். இப்போ நம்ம பண்ண போகிறது பிரெட் உப்புமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி மிளகா போட்டு, அப்புறமா ஆனியன், தக்காளி, அப்புறமா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை செய்யணும். ஃபஸ்ட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அந்த டேஸ்ட்டு நம்ம வாயிலே வர்ற அளவுக்கு அந்த ஸ்மெல் வருங்க. ஸோ இது நீங்கள் என்ஜாய் பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருந்தோம். அது நல்லா வதங்கினதும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே தெரியும். லிட்டு போட்டு மூடி வச்சு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எப்போவுமே ஃப்ரை பண்ண தான் பிடிக்கும். ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு திரும்பி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் செஷ்வான் சாஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அது பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணல. நான் பட்டை மிளகாய் பொடி மட்டும் கொஞ்சமாக போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெய் வெளியில் வரும்போது அந்த மிளகாய் பொடியை போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை கொடுக்கணும். அது ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ரை ஆகும்போது வர சத்தமும் அந்த ஸ்மெல்லும் தாங்க நம்மளோட குக்கிங் இன்ட்ரெஸ்டே கொஞ்சம் நல்லா இன்னும் டெம்ப் பண்ணும். அது நல்லா ஃப்ரை ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு பேக்கெட்டுக்காக 1.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் இல்லை ஒரு சின்ன பேக்கெட் தான் பண்ண போகிறீங்க, ஒரு 2 பேருக்கு தான் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்படி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா வரும். அதுக்குள்ளேயும் நான் ப்ரெட் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ்அப் ஆகும். ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலா எல்லா ப்ரெட்டுக்கும் வந்துடும். அப்படி கலரி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே ஒரு சிம்மில் வச்சு அப்படியே கலரிட்டே இருங்க. அது நல்லா ஒரு வெந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளேட் எடுத்து அப்படியே அந்த சுட அந்த உப்புமாவை அதை எடுத்து நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி வாயில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. நீங்கள் ஸ்விக்கி